தங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஆனா அந்த படத்தை பத்தி ஒரு எலாபரேட் ரிவ்யூவா கொடுக்கறதுக்கு பதிலா சும்மா ஒரு 2-3 லைன் அதை பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம வீடியோட உண்மையான கண்டென்ட்க்கு போயிடுவோம். இப்போ தங்கலான் நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் ரஞ்சித் சாரோட தலைவர் ஃபேன்ஸ் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தலைவரை பத்தி விஷயம் தெரியாத பக்கத்தூருக்காரன் காலா கபாலியெல்லாம் ரஜினி சார் தெரிஞ்சேதான் பண்ணாரா ஹீரோவா அப்படின்னு அவன் நக்கலா சொல்லவும் இவர் நக்கலா சிரிக்கிறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலுமே ஆஸ் அ கிரியேட்டர் அவரோட ஒரு படம் அப்படின்னு ஒரு பப்ளிக் டொமைன்ல வரும்போது அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், கருத்து முரண் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், அது இருக்கதான் செய்யும். ஆனா அவர் விடாம அழுதுட்டு இருக்காரு. ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றாங்க, ஏன் இன்னும் எங்களை மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களே இந்த ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவா எல்லாரையும் ஒரு ரூஃப்குள்ள ஹவுஸ் பண்ணிட்டு தான் பேசுறாங்க. அந்த சாதியிலேயே நல்ல மனிதர்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி பாம்பஸ் சொல்லுவாங்களே இங்கிலீஷ் ஒரு வார்த்தை, அந்த மாதிரி வெறி கொண்டவங்களும் இனவெறி மாதிரி சாதி வெறி கொண்டவங்களும் இருப்பாங்க எல்லா சாதியிலையும். அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா. பட் ஒரு சாதியை மட்டும் அந்த மாதிரி தப்பா சொல்றது, தப்பான விஷயங்களை வச்சு மட்டும் அது தப்பு அப்படின்னு அதை சித்தரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அதுல உடன்படே இல்லை. நான் ஒரு மனுஷனா விமர்சிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு சாதி அடிப்படையிலையோ ஒரு மதத்தோட அடிப்படையிலையோ ஒரு பாலினத்தோட அடிப்படையிலையோ எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம அவங்க செஞ்சது சரியா தப்பாங்கிறது மட்டும் பார்க்கணும், அதை பத்தி மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். தட்ஸ் மை வே ஆஃப் லுக்கிங் திங்ஸ். நவ கமிங் பேக் டு தங்கலான். ஒரு நிலத்து மேல எல்லா உரிமையும் இருக்கிற ஒரு சமூகம் இந்த நாட்டை ஆள வந்தவங்களுக்கு ஏமாந்து போய் கொடுத்து அதுலயே அடிமையா வேலை செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதை. as everyone knows, நான் பேரஃப்ரைஸ் பண்ணி சொல்றேன். இப்போ அந்த கதையை இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தோட கோர் டிராமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஒன்னு எதிர்பார்த்து போனேன், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மேஜிக்கல் ரியலிசம் எல்லாம் உள்ள கொண்டு கொஞ்சம் லேக்ஸ் அங்கே பல பேருக்கு பட்டிருக்கலாம். எனக்கு லேக் அடிக்காம ஓரளவுக்கு போச்சு, அதுதான் உண்மை. பிகாஸ் ஆஃப் சியான் விக்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பார்வதி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்ல, பல பேர் அவங்களை சுத்தி நடிச்சவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நான் பேர் எடுத்து சொல்லி அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போல, பட் எவ்ரி ஒன் ஃபார் தட் மேட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பசுபதி சார், எவ்ரி ஒன். அவங்க அந்த ரோலுக்கு கொண்டு வந்த பிலீவபிலிட்டினால எனக்கு நான் ஐ வாஸ் ஹைலி இன்வெஸ்ட் இன் தட் ஃபிலிம். அது நான் போனதுக்குள்ள ஒரு லாங் ஃபிலிம் அப்படின்னா நமக்கு சில இடங்கள்ல சில மொமெண்ட்ஸ்ல தெரியாதுலாம் சொல்ல மாட்டேன், லேக் இருந்ததுதான். பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. பாலஞ்சித் அவர்களோட ஸ்டைலே தான் இருந்தது அந்த படம். இப்போ அது 100 crores கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் சியான் விக்ரம் சார் கிட்ட அவருக்கு ஒரு பெரிய ஹிட் வாஸ் டியூ. இன்ஃபேக்ட் அவர் அந்த கோப்ரா பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. எனக்கு அந்த படம் மோஸ்ட் பார்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஹி ஹாஸ் பீன் இன் வெரி பேட் ஃபிலிம்ஸ், அதுதான் நான் சொல்லணும். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் புதுசா ஏதாவது ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டே இருக்காரு. பட் சம்ஹவ் இட் இஸ் நாட் மெட்டீரியலைசிங் ஃபார் ஹிம். அது ஒரு மன வருத்தம் கொடுக்குது. ஏன்னா அவர் கமர்ஷியலி ஆல்சோ ஒரு அக்ளைம்டான ஒரு ஸ்டார் பொட்டன்ஷியல் கொண்ட ஒரு ஆக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட் அப்படிங்கிறது, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படிங்கிறது ரொம்ப டியூவா இருந்துச்சு. அது இது வழியா கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷம் கிடைக்குது. ஓகே, நான் தங்கலான் எபிசோட் ஓவர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதாவது இந்தியன் 2 ஃபைனல் அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமே மோஸ்ட் பீப்புள் வேர் கன்வின்ஸ் தட் இந்த படம் ஒரு ஃபிளாப் ஆக தான் போகும், இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் ஆகும். ஃபார் த நேம் ஷங்கர், அந்த பிராண்ட் ஷங்கர் அண்ட் இந்தியன் 1 கிரியேட் பண்ண அந்த பிராண்ட்னால அந்த படம் ஓரளவுக்கு பேசப்படலாம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு தாட் இருந்தது எல்லாருக்குமே. அண்ட் அந்த பேசிஸ்ல தான் அந்த படம் கொஞ்சமாச்சும் தெரியப்பட்டது அப்படின்னா சங்கர் சார்னால தான். பட் நம்ம நினைச்ச மாதிரியே எனக்கு தகவல் மாதிரியே அந்த படம் சுக்குநூறா உடஞ்சு நாசமா போயிடுச்சு. அந்த படம் இதை விட டீசெண்டா அந்த படத்தை பத்தி எப்படி சொல்றது, அந்த படத்தோட ரிசல்ட் பத்தி எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஐம் சாரி இஃப் இட்ஸ் ஹர்ட்டிங் எனிவன், பட் தட்ஸ் ட்ரூ. நிதர்சனமான உண்மை என்னன்னா அந்த படம் மெகா அல்ட்ரா டிசாஸ்டர். எனக்கு தகவல் படி அதுதான். இந்தியன் 2 மேல பெரிய ஹோப் இல்ல லைக்காவுக்கு. வேட்டையன் மேலதான் அவங்க ஹைலி இன்வெஸ்டரா இருக்காங்க. வேட்டையன் மேலதான் அவங்க எல்லா ஹோப்ஸும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ட்வீட்ல நான் சொல்லியிருந்தேன், 2 படங்கள் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதுல இந்தியன் 2 ஊத்திக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. பட் அதை நான் சொல்லலை, ஏன்னா அது நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. வேட்டையன் வரும், அந்த இந்தியன் 2ஓட அந்த பிளைட், இந்தியன் 2 லைக்காக்கு கொடுத்த பிளைட்டை வேட்டையன் சிங்கிள் ஹேண்டா ரெஸ்கியூ பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த ட்வீட்ல. அதுக்கு அதே ட்வீட்ல நான் இன்னொரு மென்ஷன் பண்ணுறேன், இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 2 படங்கள் கொண்டு வருது. அந்த 2 படங்கள்ல ஒரு படம் மேலதான் அவங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, இன்னொரு படம் மேல அவங்க பெரிய ஹோப் இல்லை. ஏன்னா அது ஒர்க்கான ஆச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அது எந்த 2 படங்கள் அப்படின்னு நான் சொல்ல வேணாம்னு நான் என் மனசுல நினைச்சேன்னா அது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். அப்புறம் நம்ம மேல இருக்கிற ஒப்பீனியன் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அதை
வச்சுக்கலாம் உள்ளேயே, எதுக்கு சும்மா அதை வந்து சொல்லி மற்றவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அது உண்மையா இருந்தாலுமே சில பேர் நம்ம இன்டென்ஷன் புரியாம அதை நெகட்டிவா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 2 நாள் தொடர்ந்து ஷேம் ஆன் யூ ஸ்டுடியோ கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது ஏன்னா வேட்டையனோட கங்குவா கிளாஷ் வந்தே ஆகணும், அக்டோபர் 10th அது ரிலீஸ் ஆகலைன்னா அது ஒரு பெரிய ஒரு ஷேம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா கங்குவா தனியா வர்றது தான் ஒரு ரொம்ப ரொம்ப வயசான ஐடியா. ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள போயிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு படத்தோட, அதுவும் ரஜினி சாரோட படத்தோட கிளாஷ் பண்ண விடுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரைட். ஸோ அந்த படம் நல்லபடியா ஒரு நல்ல ஒரு சாலிடான சோலோ ரிலீஸா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இம்பாக்ட் கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு ஜான்ரா ஸ்பெசிபிக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவா சாரோட ஒரு படம், அது என்னதான் மார்க்கெட் பண்ணாலும் சூர்யா சாரோட ஃபேஸ் வேல்யூக்கு வந்து அது உள்ளக்கு ஒரு காஸ்ட் வரும். அதுக்கு எல்லாம் நல்லபடியா வந்து அது ரீட் பண்ணும், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா சிவா சார் மேல இருக்கிற ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் மாத்தி கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்செல்லாம் இருக்கு, பேரலா வந்து ரியல் டைம், அதாவது பிரசன்ட் டைம்லயே வந்து ஒரு கதை நடக்கும், அதுவும் அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ட்ரெய்லர்ல கூட அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது ஒரு கம்பைலேஷன் ஆஃப் சீன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பிரசன்ட் போர்ஷன்ஸ் கூட அதை வந்து ஸ்டிச் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்கட்டா வந்து கொண்டு வர மாதிரி ஒன்றும் எதுவும் பண்ணல ஒரு புதுமையா. ஸோ அதனால நிறைய பேர் அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா இல்லையா, அஃப்கோர்ஸ் நான் சொல்றது ஃபேன் பாய்ஸ் பத்தி இல்லை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அப்படி பார்க்கும்போது எத்தனை பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் பார்ப்போம், பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன அந்த 2வது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டுடியோ கிரீன் தங்கலால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. யூ கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். லெட்ஸ் கம் டு வேட்டையன் பத்தி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சண்டே கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள சில கமிட்மெண்ட்ஸ் அது ஸ்லிப் ஆகி போயிடுச்சு. சரி, இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். மனசுலாயோ பாட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி விஷ்ணு அந்த பாட்டுக்கு ஃபுல் லென்த் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ஃபுல்லா, அதாவது கோர் லிரிக்ஸ் அப்படிங்கறத வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற வந்த தகவல் எனக்கு. சூப்பர் ஸ்டூபோ அவர்கள் பண்ணது வந்து ஒரு சின்ன போர்ஷனுக்கு வந்து எழுதவும் செஞ்சிருக்காரு, ரேப்பும் பண்ணியிருக்காரு, அவரோட வாய்ஸும் லென் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் தகவல். அதோட சாங்ஸ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து தகவல் படி என்னன்னா 3 சாங்ஸ், அதாவது மனசுலாயோ, அப்புறம் ஒன்னு வந்து இன்னொரு பேத்தோஸ் ஆர் பிலாசபிக்கல் அந்த லைன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். 3வது வந்து இந்த ஹுக்கும் மாதிரி ஒன்னு அவங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல். அது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு மாட்டாக்ஸ் சாங் மாதிரி வரலாம், ஒரு தனி வழி அந்த மாதிரி, தர்பார்ல வந்து தனி வழி அந்த மாதிரி ஒரு பாட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு டுவெட் மாதிரி வருமோ இன்னும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா முதல்ல அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்கிரிப்ட்லயே வந்து அப்படி ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ மஞ்சு வாரியர் மேமுக்கும் தலைவருக்கும் வந்து ஒரு டுவெட் மாதிரி ஒரு போர்ஷன் வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா அங்க போய் அவங்க மாத்திருக்காங்களா இல்ல அது வேணாலும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அப்டேட் அபவுட் தட். பட் அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் 50-50. ஸோ எனக்கு வந்து தகவல் படி 3+1 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மனசுலாயோ, அப்புறம் ஒரு பிலாசபிக்கல் சாங் ஸ்லாஷ் பேத்தோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆந்தம் மாதிரியோ ஒரு பேங்கர் ஒரு தீம் சாங் மாதிரி வேட்டையனுக்கு வந்து அப்படின்னு வரலாம், பிளஸ் 1 டிபேட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட் ரஜினிசம் பேக்கேஜ் கொடுக்குற மாதிரி தான் அவங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு பண்றாங்க. பட் இந்த படம் வந்து ஒரு கல்ட் கமர்ஷியல், ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு கமர்ஷியல் அப்ரோச் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. இது வந்து மோர் ஆஃப் மெசேஜ் ட்ரிவனா இருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதுக்கு 3வது தான் வந்து அவங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எனக்கு வந்து ஷூட்டிங்ல நடந்த விஷயங்கள் தான். பட் அது கொஞ்சம் லேட்டா நான் சொல்றேன். தலைவரை பத்தி தான் அது கொஞ்சம் நான் லேட்டா சொல்றேன். ஸோ நம்ம மைண்டை வந்து ஜெயிலர்ல இருந்து நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும், அதை வந்து எரேஸ் பண்ணிக்கணும். வேட்டையனுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல நம்ம வந்து இப்பவே ஃபீட் பண்ணிக்கிட்டா அப்புறம் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. அதனால சொல்றேன், வேட்டையன் சின்ன கமர்ஷியல் மாதிரியும் ஒரு மெசேஜ் ட்ரிவன் படமா தான் இந்த படம் இருக்க போகுது. பட் அஃப்கோர்ஸ் சின்ன கமர்ஷியல்னா அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸும் இருக்கும். பட் மோர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அவங்க மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கேமை பத்தி பேசியிருக்காங்க படத்துல. அது என்ன ஸ்கேம்ங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டா வந்து உங்களுக்கும் டீமை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால என்னோட பொசிஷனை நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல். அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு வந்து கூலியோட கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட், பிரின்சிபல் கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ நாம இதுக்கு முன்னாடி சொன்ன தகவல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சத்யராஜ் பத்தி சொன்னோம், இஸ் பிளேயிங் அ பார்ட். அண்ட் மிஸ் ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்மான 2 காஸ்ட். சூபின் மலையாளம் சினிமால இருந்து மஞ்சுமெல் பாய்ஸ் ஃபேம் சூபின் இருக்காரு. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரன்வீர் சிங்னு சொல்லியிருந்தோம். ரன்வீர் சிங் இது வரைக்கும் கூலியில ஒரு பார்ட் பிளே பண்ற மாதிரி எந்த தகவலும் வரல. பட் எனக்கு வந்து தகவல் படி
ரன்வீர் சிங் இருக்காரு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். பட் இப்போ வந்து அமீர் கான் அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அமீர் கான் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தகவல் கிடையாது, எனக்கு இது வரைக்கும் வரல. இப்போ ரன்வீர் சிங் பண்ற ரோல் தான் வந்து அமீர் கான் பண்ண போறாரா, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பண்ண போறாரா, இல்லைனா ரன்வீர் சிங் வந்து அந்த ரோலுக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் மேல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே, அதாவது கூலி ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிற முன்னாடியே எனக்கு தெரிய வந்தது. பட் அதை வந்து இவ்வளவு சீக்கிரம் ரிவீல் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நாம கொடுக்குற தகவல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி சத்யராஜ் சார் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து ட்ரூ ஆச்சு. ஸ்ருதி ஹாசன் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் ட்ரூ ஆச்சு. ஸோ அப்படி அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரூவா இருக்கலாம். ஸோ வேற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த படத்துல. அது வந்து டூ ஏர்லியா இருக்கும் சொல்றதுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்ப வேணாலும் எதை வேணாலும் மாத்துவாங்க. ஸோ நம்மளால சொல்லவே முடியாது, தேர் வெரி அன்சர்டன். உறுதியான செய்திகள் தான் மோஸ்ட்லி நான் சொல்லுவேன். இதை வந்து ப்ரெஷியஸா பாதுகாத்து செக்யூர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் ஒரு நாள். எனக்கு சொல்ற அத்தாரிட்டி இருக்கு அதை பத்தி. ஏன்னா இப்ப எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற அத்தாரிட்டி எனக்கு இருக்கு. பட் இப்பவே பிரேக் பண்ணிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு எக்ஸைட்டட் தலைவரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண போற லக்கியான மோஸ்ட் ஃபார்ச்சுனேட்டான ஆக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னும் ஏதாவது தகவல் வந்தா அதை பத்தி ஒரு தனி வீடியோவா உங்ககிட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன், உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, வேட்டையன் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தன பேரான அஷிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.